இந்தியாவை நோக்கி ஏவ தயார் நிலையில எங்க கிட்ட 130 அணுகுண்டுகள் இருக்கு. இந்தியா எங்களை அட்டாக் பண்ணா அணு ஆயுத போர் வெடிக்கும். அணு ஆயுதங்களை வெறும் ஷோவுக்காக மட்டும் நாங்க வச்சில்ல அப்படின்னு பாகிஸ்தான் ரயில்வே அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி சமீபத்தில் பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்கிறது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அணு ஆயுதங்களை பாகிஸ்தானோட எந்த பகுதியில் நாங்க வச்சிருக்கிறோம்னு வெளிப்படையா சொல்ல முடியாது, அது ரகசியம். ஆனா பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு இந்தியாவுக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்கார். காஷ்மீரோட பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா எந்த நேரமும் பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால அது இரண்டு நாடுகளிடையே போராக வெடிக்கலாம்ங்கிறதுக்கான அறிகுறிகளும் தென்பட தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானோட ராணுவ பலம் பற்றி தேசிய அளவில் பேசப்படுது. இரண்டு நாடுகளின் வசம் உள்ள ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றின பல தகவல்கள் வெளியானாலும் கூட உண்மையில் மேலும் பல ரகசியங்கள் இதுவரை வெளிவராமத்தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, த மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன் எவர் பில்ட், இதுவரை சோதிக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த சார் பாம்பா அணுகுண்டு பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கப்படுது. வரலாற்றுல எம்பரர் ஆஃப் பாம்னு இது வர்ணிக்கப்படுது. Экипаж одевает защитные очки. С земли быстро увеличился в объеме. Через несколько секунд после взрыва в своем конечном развитии оно достигло высоты 60-65 километров. 1961 அக்டோபர் 30 சோவியத் யூனியன் சார் பாம்பாவை சோதிச்சு உலகையே அதிர வச்சது. 35 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ஈ எறும்பு கூட இல்லாத அளவுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது இது. ப்ராடக்ட் 602 இல்ல AN 602 அப்படிங்கிறது தான் இதனுடைய அபிஷியல் நேம். முதல்ல இது எந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரானதுன்னு புரிஞ்சுக்கணும்னா இது எப்படி தயாரிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். 1945 இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த கட்டத்தில் ஜப்பான் மேல அமெரிக்கா அணுகுண்டை வீசினது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எங்க கிட்ட எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அணு ஆயுதம் இருக்குன்னு அமெரிக்கா இந்த உலகுக்கு காட்டுச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அணு ஆயுதத்தை உருவாக்கும் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே நாடா அமெரிக்கா தன்னை அறிவிச்சது. ஆனால் சோவியத் யூனியன் அடுத்த 10 வருடங்களில் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான சார் பாம்பா நியூக்ளியர் பாம்பை உருவாக்கி காட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆச்சான் இதை உருவாக்க. 1956 தொடங்கி 1960 முடிஞ்சுது. மொத்தம் 3 ஸ்டேஜஸ் 100 மெட்ரிக் டன் எக்ஸ்ப்ளோசிவ் கெப்பாசிட்டி கொண்டதா தயாரிக்க முதல்ல முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அப்படி செஞ்சால் ரொம்பவே அதிகமான கதிர்வீச்சு வெளிப்பட்டு கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தலாம்னு அஞ்சப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டை வீசக்கூடிய விமானமும் சில நொடிகள் அவகாசத்தில் பாதுகாப்பான இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக முடியாதுன்னு கருதப்பட்டதுனால கடைசியில் 2 ஸ்டேஜ் வெர்ஷன் கொண்டதாக மட்டும் இந்த அணுகுண்டு உருவாக்கப்பட்டது. இரண்டாம்